கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 944226300815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே நாம் தினந்தோறும் ஏதேனும் ஒரு செய்தியை அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கு நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தியவர் காஞ்சி மாமுனிவர். சொல்லும் செயலும் ஒன்றுபட்ட சந்நியாசியாக வாழ்ந்த அவருக்கு நிறைய பக்தர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்படி அந்த பக்தர்களில் ஒருவராக பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பத்மநாபன் என்பவர் ஒருமுறை தன்னுடைய இல்லத்திலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படி தூங்கி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவருக்கு ராத்திரியிலே நடு ராத்திரியிலே தாகம் ஏற்படுகிறது. தாகம் ஏற்பட்டவுடனே அவர் அந்த அடுக்களை பக்கம் போய் அங்கே ஒரு குடத்திலே இருக்கிற குடத்திலிருந்து தண்ணீரை பருக வேண்டும் என்பதற்காக உள்ளே போகிறார். அந்த விளக்கை போட்ட உடனே, சுவிட்சை போட்ட உடனே அப்படியே அவர் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த குடத்தை சுற்றி ஒரு பாம்பு அப்படியே சர்ப்பம் படமெடுத்து கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு அவர் அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாகி விடுகிறார். என்ன பாம்பு எப்படி உள்ளே வந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அவர் மிகப்பெரிய மகா பெரியவாருடைய பக்தர் என்பதனாலே அப்படியே அவர் அந்த பக்கத்தில் இருக்கிற சுவாமி ரூமை பார்க்கிறார். பல தெய்வங்களுடைய படங்கள் இருக்கிறது. அதோடு சேர்ந்து மகா பெரியவாருடைய திருவுருவப் படமும் அந்த சுவாமி அறையிலே இருக்கிறது. இங்கிருந்து நேரடியாக மகா பெரியவாரை நேரே பார்த்து கைகூப்பி, பெரியவா என்னை காப்பாற்று, என்ன சர்ப்பம் வந்திருக்கிறது, பாம்பு வந்திருக்கிறது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெரியவாதான் அருள்பாலிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பாம்பு என்ன செய்ததாம், அப்படியே அந்த குடத்திலிருந்து இறங்கி அப்படியே போய் அந்த பூஜை அறை பக்கத்திலே போய் மகா பெரியவா படம் இருக்கிற பக்கத்திலே போய் அப்படியே படம் எடுத்து ஆடி அங்கிருந்து ஒரு ஓட்டை வழியாக அப்படியே வெளியே போய்விட்டதாம். இதை பார்த்தவுடனே அன்றைக்கு இரவு தூக்கத்தில் இது மாதிரி நடந்துவிட்டது நினைத்து கொண்டு பயத்தில் இருந்த பத்மநாபன் அன்றைக்கு அடுத்த நாள் காலை நேரடியாக காஞ்சிபுரத்துக்கு போகிறார். காஞ்சிபுரம் போய் இந்த உலகத்தினுடைய தெய்வமாக கருணாமூர்த்தியாக இருக்கிற மகா பெரியவாளை தரிசனம் செய்வதற்காக வழக்கம் போலே கியூவிலே நிற்கிறார். அந்த அப்படியே பெரிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பத்மநாபன் மகா பெரியவா பக்கத்திலே வந்து நின்ற உடனே மகா பெரியவா காலடியிலே விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். இவர் ஒன்றுமே சொல்லவில்லை. இது மாதிரி தன்னுடைய தண்ணீர் குடிக்க போன போது சர்ப்பம் வந்தது, பாம்பு வந்தது என்கிற செய்தியை மகா பெரியவாவிடத்திலே பத்மநாபன் சொல்லவே இல்லை. அதற்கு முன்பாகவே மகா பெரியவா ஏதேனும் பயம் வந்தால் மட்டும்தான் காஞ்சிபுரம் வர வேண்டுமா என்று சொன்ன உடனே பத்மநாபனுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டதாம். எப்படி இவருக்கு தெரிந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது மனதுக்குள்ளே நினைத்தாராம், நான் மகா பெரியவாளை பக்தி பூர்வமாக வேண்டி அந்த சமயத்திலேயே பெரியவாதான் வந்து நேரடியாக என்னை காப்பாற்றினார், பெரியவாளுக்கு தெரியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நினைத்து கொண்டு அன்றைக்கு பத்மநாபன் மகா பெரியவா காலடியிலே விழுந்து வணங்கி இது மாதிரி நடந்த சம்பவத்தை மீண்டும் விளக்கினாராம். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காஞ்சி மாமுனிவரிடத்திலே 13 வயதிலே சந்நியாசத்தை மேற்கொண்டு 87 வருட காலம் சந்நியாச தர்மத்தை கடைபிடித்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்த காஞ்சி மாமுனிவர், உம்மாச்சி தாத்தா, மகா பெரியவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த மாமுனிவரிடத்திலே நாம் மனப்பூர்வமாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி பெரியவா என்னை காப்பாற்று என்று யார் வணங்கினாலும் அவர்களுக்கு மகா பெரியவா அருள்பாலிப்பார் என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்துகிற விதமாகத்தான் இந்த சம்பவம் இருக்கிறது.
உங்களுக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் மனதில் ஏதேனும் குழப்பமா? உங்களுக்கு ஏதேனும் உங்கள் குழந்தைக்கு திருமணமாகவில்லையா? மனம் ஒரு மாதிரி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள். சாஷ்டாங்கமாக பெரியவா திருவடிகளை வணங்கி விழுந்து வணங்கினால் எல்லாம் சரியாகும் என்பதை உணர்த்துகிற விதமாகத்தான் இந்த நிகழ்வு இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.